காரணங்கள் அற்று சுயநலவாதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நேசி. பலர் நீ நன்மை செய்தாலும் தூஷிப்பார்கள், பரவாயில்லை, நேசி. நீ வெற்றி பெற்றால் பொய் புகழையும் எதிரிகளையும் பெறுவாய், பரவாயில்லை, நேசிப்போம். இன்று நீ செய்யும் நன்மைகளை நாளை அவர்கள் மறந்தாலும் பரவாயில்லை, நன்மை செய். உண்மையும் நேர்மையும் உன்னை துன்புறுத்தினாலும் பரவாயில்லை, நேர்மையாயிரு. இந்த தாட்டோட நம்ம இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். பல துறையிலேருந்து எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். திருச்சபை மக்கள் இருக்காங்க, பத்திரிகை துறையிலேருந்து வந்திருக்காங்க, சினிமா துறை, சின்னத்திரை அந்த மாதிரியும், ப்ளஸ் கலைக்குழு, சக்தி கலைக்குழுலேருந்து இருக்காங்க. பல நண்பர்களும் இங்கே இந்த மாலை வேளையில் கூடியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம இங்கே கூடி இருக்கிறதுல ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு சமுதாய சீர்திருத்த நோக்கத்தோடு, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சின்ன செலிப்ரேஷன், விமன்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். We will start also the program with a devotional song by Natasha Beryl and Nelson Samuel.
வந்திருக்கின்ற டார்கஸ் ரிசர்ச் சென்டரின் தலைவியான டாக்டர் ஐஸ்வர்யாவை அழைக்கிறேன். நம்மோடு சில வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. நான் டார்கஸ் ரிசர்ச் சென்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். பட் இங்கே வந்திருக்கிற மெம்பர்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியா பாசிட்டிவ் நெட்வொர்க், மெம்பர்ஸ் ஃப்ரம் த CSI சர்ச் அண்ட் த கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் எல்லோரும் இணைஞ்சு இந்த ப்ரோக்ராமை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு அஜெண்டா, அதாவது நம்மள இருக்கிற நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப்ஸ் லீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பக்கத்துலேயே ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் அவர் ஹவுஸ் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களோடு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இன்றைய நாளில் நிறைய HIV எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு மக்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் HIV-யால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப ஒதுக்கப்படுறாங்க, தாழ்த்தப்படுறாங்க, வெறுக்கப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனாலும் இந்த நல்ல நாளை செலிப்ரேஷனோடு சேர்த்து நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த கலை நிகழ்ச்சி நாங்கள் தொகுத்துருக்குறோம். இந்த கலை நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் யோசிக்கணும், இது மாதிரி மக்கள் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதோட ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி இதுக்காக நீங்களும் இன்வால்வ் ஆவீங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் a very good evening and welcome to you all from the bottom of our hearts. Please be ready for an experience that will transform your lives, for an experience that will make you cross boundaries into another territory. Good evening. அவங்களுடைய ஆர்கனைசேஷனை பற்றி நான் இப்போ நிறைய சொல்ல போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட முதல்ல பேசட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய சக்தி எப்படி உருவாச்சுன்றதை நான் அவங்களுக்காக சொல்கிறேன். ஓவர் டு சக்தி.
வீட்டில் வாழப்போகும் பெண்களுக்கு புகுந்த வீட்டிலும் வாழ்வோடு போராட்டம். செல்ல பொன்னே எம்மா செல்வ பொன்னே எம்மா பொன்னே பொருள் கேட்டுனக்கு கொள்ளி வச்சாரா உனக்கு கொள்ளி வச்சாரா. அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கின்ற விலைவாசி உயர்வு, ரேஷன் கடை பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள் இவைகளை எதிர்த்து சமூகத்தில் பெண் தலைவியர்களின் போராட்டம். குரல் கொடுத்தீயே எம்மா, குரல் கொடுத்தீயே எம்மா, வீதியில வெட்டி சாச்சு கொன்னிட்டாகனே உன்னை கொன்னிட்டாகனே. சமத்துவம் பேசும் இப்படித்தாங்க மனுஷரா உயிர் வாழ கூட உரிமை இழந்து நிக்கிறதெல்லாம் நம்மள மாதிரி பெண்கள் தான். பணமர சாஞ்சா பண்ணி கூட காட்டி போகுமா? அந்த மாதிரி குட்ட குட்ட நாம குடிச்சதுனால நம்ம ஜாதிய சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி நாம காலகாலமா ஒடுக்கப்பட்டு நம்ம உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்து நிக்கிறோமே. இந்த நிலை இன்னும் தொடரட்டும்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
சாகடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தச் சொல்லும் பறை இந்த பறை. உரிமைக்காக தலைநிமிரச் சொல்லும் பறை இந்த பறை. நீதி கேட்டு போராடச் சொல்லும் பறை இந்த பறை. முழங்கட்டும் நமது போர்ப்பறை. நம்மிடையே ஒரு திரையுலக நண்பர் திரு சுகுமார் வந்திருக்கிறார். அவரை தயவுசெய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம். திரு கமலஹாசன் சார் நற்பணி மன்றத்தின் தலைவர் குணசேகரன் அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் அந்த நிகழ்ச்சி பற்றி சொன்னார். எல்லாரும் மாதிரி நான் பிஸியாக இருந்தேன். சரி வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். வரலைன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பார்க்காம போயிருப்பேன் அப்படின்னு இப்போ நினச்சிக்கிறேன். நான் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜ் டிவியில் ஊர்வம்புன்னு ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கெல்லாம் அறிமுகமாக இருப்பேன். இப்போ சமீபத்தில் பெருமாண்டி திரைப்படத்தில் கமலஹாசன் சார் கூப்பிட்ட ஒரு நண்பரை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நடிக்கிறதுக்காக. இப்போ ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். இங்கே மேடையில் அருமையான கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. இதில் என்ன பேச சொன்னீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா யாருடைய ஒரு அழைப்பின் பேரிலையும் இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற ஒரு அக்கறையின் காரணமாகவும் நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் இங்கே ஒருங்கிணைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு.
அன்பு தான் நமக்கு எல்லாருமே இங்கே வந்து வரவழைச்சிருக்கு, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வச்சிருக்கு. அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்க. அதான் காட் இஸ் லவ், லவ் இஸ் காட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அன்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலையும் வித்தியாசமாக இருக்குது. புருஷ மாட்டிக்கல அன்பு. ஒருத்தருடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோன்னே கொண்டே அடக்கம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா இடி மின்னலோட டமா டமா டமான்னு மேலே ஒரே சவுண்டு கேட்குது. இடி இடிக்குது, மின்னல் மின்னது. உன்னை மேலே பார்த்துட்டோம்னா அடடே என் பொண்டாட்டி மேலே போய் சேர்ந்துட்டா போல இருக்கே அப்படின்னா. அந்த மாதிரி அன்பு இப்படி ஃபேமிலிக்குள்ள எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா ஒரு நாடகத்தனம். எல்லாரும் எதையோ நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருவில் ஒருத்தன் ஆக்சிடென்ட் கிடந்தா கூட எல்லாம் வேகமாக அவங்க வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்காங்க. இயந்திரத்தனம் எதையோ ஒன்று தேடுற நோக்கத்தில் மனிதாயமானத்தை இழந்துட்டு அப்படி போய்கிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் போயிருப்போம். உழைச்சி சம்பாரிச்சு எல்லாம் மட்டும் திரும்பி பார்த்தோம்னா நாளும் போயிருக்கும், வயசும் ஆகிருக்கும். ஏதாவது சாய்ச்சோம்னா அதெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. வணக்கம். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்ற திரு குணசேகர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை பேச சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது. ஸ்டேஜில் நான் பாடுவேன், ஏதோ ஒரு சுமாராக கொஞ்சம் பாடுவேன். இப்போ சமீபத்தில் மன்மதராசா அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருந்தேன். அது ஒரு பெரிய அளவில் வெற்றி கிடச்சிது அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கூட வந்தது, என்ன இந்த மாதிரி லிரிக்லாம் பாடியிருக்காங்க அப்படின்ட்டு. அது இப்போ சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. இப்போ கூட நான் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் பாடுறீங்க, நல்ல கர்நாடிக் பாட்டெலாம் பாடலாமே அப்படின்னாரு. கண்டிப்பாக சார், கொடுத்தா அந்த மாதிரி பாட்டை நான் பாடுவேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஒரு சாங் தேவைப்பட்டது. அது ஜனங்க மத்தியில் போய் நல்லா ரீச் ஆகிருக்கு, ஏதோ ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு எல்லாமே பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. எதனாலன்னா, இப்போது நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல, பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க, அவங்கள வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு. அது ஒரு சில இடத்துல அது மாதிரி நடக்குது. பட் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. அதனால் என்னோட டேலண்ட் வந்து நான் நல்லா இன்னும் வெளிப்படுத்த முடியுது என்னால். அந்த மாதிரி 100% ஒரு 95% நல்ல இதுதான் நடக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன், எல்லாம் நல்ல கணவர் தான் கிடைச்சிருக்காங்க, மனைவிமார்களும் நல்லா தான் இருக்காங்க. பட் அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் இல்லை. ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு திறமை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக. ஒரு சிலர் நல்லா சமைப்பாங்க, ஒரு சிலர் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லா பாட்டு பாடுவாங்க, ஒரு சிலர் இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்க வாசிச்சுட்டே நடனம் ஆடினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ பாருங்க, அவங்க முடியாதுன்றது வந்து ஒரு மனிதனால் எதுவுமே கிடையாது. அது குறிப்பாக இப்போ வந்து சொல்லணுன்னா ஒரு பாடல் வந்தது, ஆட்டோகிராஃப் அப்படின்ற படத்தில் வந்து என் மனதை வந்து ரொம்ப பாதித்த பாட்டு அது. ஏன்னா இந்த மன்மதராசா பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்து, என்னங்க இந்த மாதிரி பாட்டு பாடிருக்கீங்க, லிரிக் நல்லா இல்லை, டான்ஸ் நல்லா இல்லை அப்படின்னாங்க. அது படம் எடுக்கிறவங்களோட இது, அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஜனங்களுக்கு வந்து என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு. ஒரு பாடகியாக வந்து நான் அதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன்னா அந்த பாட்டில் வந்து எனக்கு நிறைய பேர் கிடைச்சிது, அந்த பாட்டுக்கு நிறைய விருதுகள் வேற கிடைச்சிது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு, உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, இன்ன இந்த
இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எல்லாம் கேட்டாங்க எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்குது. சுகுமார் அவர் ரொம்ப நல்லா பேசினார். அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வெளியில் எல்லா ஜனங்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்ட்டு. அது அடுத்த முறை கண்டிப்பாக அடுத்த உமன்ஸ் டே ஒரு பெரிய அளவில் இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக நானும் ஒரு பாட்டு ஹிட் கொடுத்துட்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஒரு மன்மதராசா பாடல் சும்மா ஒரு பல்லவி பாடுறேன். ஓகே. ராசா ராசா யா மன்மதராசா தனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை
ஏ தன்னன நாதின தன்னானே தன தன்னன நாதின தன்னானே தன்னன நாதின தன்னானே தன தன்னன நாதின தன்னானே. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேல பெண்கள் தினத்தில் சில ஆண்களும் கூட கலந்து கொண்டிருக்கிறோம். அது கடவுளுடைய நியதி. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேயாக இருந்தாலும் பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. எனவே இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேல ஆண்களுடைய ஒத்துழைப்பு, ஆண்களுடைய பராமரிப்பு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையினுடைய மெட்ராஸ் டயசிஸினுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் மூலமாக நடத்தப்படுகிறதான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. என்னை அழைத்த என் அன்பு தங்கச்சி டாக்டர் ஐஸ்வர்யா புஜங்கராவ் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி ரெவரண்ட் பால், இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டருடைய டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனது நண்பரும் தென்னிந்திய திருச்சபையுடைய பிஷப் ஆகிய ரைட் ரெவரண்ட் டாக்டர் தேவசகாயம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசித்து, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அந்த ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவளுடைய வருத்தத்தினுடைய நிலைமை அதிகரித்துக் கொண்டு போகிறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் தன் வியாதி சுகமாக செலவழித்தும் சற்றாகிலும் கொஞ்சம் கூட குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, ஒரே வசனத்தில் வருத்தப்பட்டால் அதிக வருத்தப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஆக வருத்தம் குறையவில்லை, வருத்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வியாதி குறையவில்லை, வியாதி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பிரச்சனை தீரவில்லை, பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. செலவு குறையவில்லை, அவள் தன் ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணுகிறாள். அகிய சொற்கள் வெறும் பசப்பு, அச்சம் நாணமடும் பகிர்ப்பு. ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு, இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பது தானா பெண் பொறுப்பு, இருப்பது தானா பெண் பொறுப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, இங்கு ஏதுமில்லை பெண்ணுக்கு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, இங்கு ஏதுமில்லை பெண்ணுக்கு.
வந்திருக்கோம் பெரும் புயல போல சபைக்கு வந்திருக்கோம் பூமி அதிர சக்தி வந்திருக்கோம் பெரும் புயல போல சபைக்கு வந்திருக்கோம் தான 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 தன்னா தன்னா தான தான தன்னா தன்னா தான தன தன்னா தன தன்னா தான தன்னா தன்னா தன தன தன்னா 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 தன தன தன்னா
இங்கே வந்திருந்த எல்லாருக்கும்
தென்னிந்திய HIV பாசிட்டிவ் அமைப்பு, டார்கஸ் ரிசர்ச் சென்டர், CSI டயசிஸ் மற்றும் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் சார்பாக என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்தோம். ஏன்னா நாங்கள் மட்டும் ப்ரோக்ராம் நடத்தினா அது வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து சர்ச்சோடைய பங்கும் சேர்க்கணும்னு சொல்லி சர்ச்சை ரொம்ப இன்வால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு 1 மந்த்தாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய எஃபர்ட்ஸ் தான் இது. ஸோ சர்ச்சுக்கும் நான் ரொம்ப CSI டயசிஸ் எஸ்பெஷலி அங்கேருந்து வந்திருக்கிற ரெப்ரசன்டேஷனுக்கு நான் ரொம்ப ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த பீப்புள் தட் டர்ன்ட் அப் ஃப்ரம் த சர்ச்சஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடாது. எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் தேங்க்ஸ் ஹேஸ் டு பி எக்ஸ்பிரஸ்ட். இந்த கான்டெக்ஸ்டில் மிஸ்டர் குணசீலன் ஆஃப் த கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் ரொம்ப எங்கள் கூடவே இந்த லாஸ்ட் 1 வீக்கில் எவ்ரி ஸ்டெப்பில் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்லேயும் இருந்தார். அப்புறம் மற்ற சிறப்பு செலிப்ரிட்டிஸை கூட்டின்னு வர்றதுக்கும் ஸ்டார்ஸை கூட்டின்னு வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ். எங்கள் குழுவிலேயே நான் நன்றி சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் ஃபுல் ஸ்பான்சர் பண்ண மிஸ்ஸஸ் ரோஸ் புஜங்கராவ், மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் டார்கஸ் ரிசர்ச் சென்டருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஷீஸ் மை மதர். பட் நான் எந்த வேலை செஞ்சாலும் கம்ப்ளீட் அவங்களுடைய டோட்டல் என்கரேஜ்மெண்ட் இருக்குது. பிகாஸ் எங்கள் வீட்டிலலாம் எவ்ரி டே இன் அண்ட் அவுட், நான் வீட்லேயே இருக்க மாட்டேன், வெளியிலே தான் இருப்பேன். பட் ஷீ இஸ் வெரி அக்செப்டிங் ஆஃப் மை லைஃப் ஸ்டைல். I really thank her. I shouldn't thank our co-organizers, but I have to thank Reverend Paul Prakasam. I call him Annan. He gave the idea and he was the most crucial person. That was our link to the CSI diocese. He was the link between the people and the church, and his efforts were really very tremendous. So I really thank him. I thank our compere, Ms. Angel, who did an excellent job of keeping all the diverse elements together. I thank my friend Alice, who was a very strong support during the entire thing. And special thanks to Mr. Yakut and Mr. Vincent, who every detail of the program, all the running around, from the lights and the sound and all the arrangements, every ordinary detail and every extraordinary detail, they really. Will you please give an applause for these people who are responsible, who do these things, not expecting anything. Not expecting any other than the result of social transformation. Thank you very much, one and all. Each other as Christ accepted us. Teach us as sisters, brother, each person to embrace. Be present, Lord, among us, and bring us to believe we are all self-accepted and meant to love and live. Teach us, oh Lord, your lesson as in our daily life. We struggle to be human and search for hope and faith. Teach us to care for people, for all or just for some. To love them as we find them, or as they may become. Let your acceptance change us, so that we may be moved in living situation to do the truth in love, to practice your acceptance until we know by heart the table of forgiveness and laughter's healing heart. Lord,